ஓகே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எப்படின்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது? அதனால தான் பாட்காஸ்ட்டே அதில போட்டுட்டு, இது சும்மா ஷார்ட்டா சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. இந்த கீழ கார்னர்ல பார்த்தீங்கன்னா, அந்த தாடி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வைக்கிறதுக்கு வந்து இந்த செல்ஃப்ல காட்டுறதுல பிரச்சனை இல்லன்னு நெனைக்கிறேன். இந்த செல்ஃப்ல வைக்க இடம் இல்ல. அதனால அந்த பின்னாடி ஒரு ஹூக்கு அந்த கொண்டி மாரி இருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா. அந்த மாரி அது மாச்சு ஃபர்ஸ்ட்டு அந்த கார்னர்ல 96 அந்த இடத்துல மாட்டியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியலாம் போயிட்டு வந்தேன். அப்படியே தோணுச்சு. ஏன் இருக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம வச்சு பார்க்கலாமே! நமக்கும் ஆசை தானே! எப்படி சொல்றது? எல்லாத்தையும் உடனே செவுத்துல ஆணி அடிச்சு வைக்கணும்னு எனக்கு ஒரு இது. ஆனா இன்னைக்கு எப்படி தோணுச்சுன்னே தெரியல. ஒரு மாரி சடனா வச்சுட்டேன். ரொம்ப இது மாரி பேச விரும்பல. அது கரெக்ட்டான்னு தெரியல. அதனால தான் நம்ம டக்குன்னு முடிச்சிடலான்ட்டு. இப்போ ஒண்ணும் இல்ல எப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரேமையும் பக்கத்துல போயிட்டு காட்டிட்டு, அதோட என்ன சீன் அப்படின்னு தெரியும். ஆனாலும் இது சும்மா ஒரு நல்லா இருக்கும் இந்த மாரி சேவ் பண்ண. ஏன்னா முன்ன நான் வச்சிருந்ததெல்லாம் தொலைஞ்சிருச்சா, அதனால தான். நான் அப்படியே சொல்றேன். வந்து க்ளோஸ் அப்ல போனா நல்லாவும் தெரியும். அப்படியே அந்த ஸ்டோரி சும்மா சொல்ற மாரி. ஓகேவா? டிஃபரெண்ட்டா இருக்கு இது வேற வீடியோ. மைக் வேற கேக்குதான்னு தெரியல. தூரமா வச்சிருக்கேன். சரி ஓகே. லைட் அடிக்குது. இந்த சீன் வந்து தெரியும். எப்போனா 2 பேரும் வந்து அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டா, முடி வெட்டிட்டு முடி வெட்டிட்டு ரோட்ல நடந்து வரும்போது, அதுல என்ன பேக்ரவுண்ட் லைட் அதெல்லாம் இருக்கும். ஒரு சில விஷயம் நம்ம எப்படி சொல்றது? ஸ்கிப் இல்ல, குவைட்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயம் வேணாம் அப்படின்னு விடுறதே நல்லதுதான். நம்ம மெயின் கேரக்டரா வாழ்ந்தாச்சு ஓகே. அதுக்கப்புறம் வெளிய எப்படி ஓகே இப்ப தெரியுது. இது வந்து தெரியும் உங்களுக்கு. மொட்டை மாடியில வந்து 2 பேரும் பேசும்போது, இவங்க சொல்லுவாங்க இந்த மாரி வந்து எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெட்டிப்பட்டா இருக்கும் சொன்னா. அதுக்கப்புறம் இது கால்ல படுத்துக்கிட்டோம். அதுக்கு எதுவும் சொல்லுவாங்களே மடியில படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. சரியான சீன் எப்படிதான் யோசிச்சிருக்காங்களோ தெரியல. ஓகே. இது வந்து ஆமாங்க அவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது, அப்படியே வந்து பார்க்குறது. அது சீன் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே சும்மா Pinterestல அப்பப்ப காட்டும். அதில அப்படியே வரைஞ்சது இந்த சீனு. நான் வேற டக்குன்னு போடுறேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் அடுத்தலாம். இது வந்து பிரேமம் படத்துல வந்தது. அது நம்ம பண்ணா இருந்துச்சு. ரீசென்ட்டா வேற கல்ச்சுரல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க காலேஜ்ல. அப்போ அந்த பாட்ட போட்டாங்க. அது இப்ப சடனா ஞாபகம் வந்துச்சு அதான் சொன்னேன். அது மாரி வந்து அந்த ஒரு ஸ்டாஃப் இருப்பாரு. முதல்ல மலர்மன்ட்ட பேச ட்ரை பண்ணிட்டு, அவர் வந்து அவர் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இந்த மாரி வந்து மலர்மனுக்காக. அப்புறம் மைக்கெல்லாம் சாக்கடிச்சு விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட்ல வந்து நம்ம பிரேமம்ல பேரு தெரியலையே! ஐயய்யோ! ஜார்ஜ் அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி போயிட்டு பேசலான்ட்டு போகும்போது, அப்புறம் அவங்க ஜீப்ல கிளம்பிருவாங்க. அவங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட. அதெல்லாம் உண்மை இல்ல. ஓகே தான். அதுக்கப்புறம் இது இது ஜல்லிக்கட்டுனா அது பிளாக் கலர்ல தான் வரையலாம்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட்டு மாடு. ஆனா வந்து எப்படி சொல்றது? பிளாக் கலர்ல இருக்கும்போது அந்த ஷேடோ அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியல. நானே யோசிச்சேன். என்னடா நம்மளே பிளாக் கலர் அவாய்ட் பண்ற மாரி இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்துல ஓகே நம்ம மெய்யலன் படத்துக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத ரிலேட் பண்ணி வரைஞ்சது. ஓரளவுக்கு மெய்யலன் படம் அப்படி அது அவங்களுக்காக வரைஞ்சது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே அது நல்லாருக்கு. ஓகே அதுக்கப்புறம் இது நம்ம அன்பே சிவம் படத்துல இருக்கிறது. செம படம் அது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்த நம்ம ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் அது பிரச்சனை. அந்த பிரதீப் அவங்க சொல்ற மாரி நெறையா தப்பாவும் சொல்றாங்க. இல்ல அது நமக்கு தப்பா தோணுது. அது மாரி தான் அவங்க சொல்ற மாரி வந்து ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் ஒரு படத்த ஸ்டார்ட் பண்றேன் எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டோம்னா அதோட ஃபீலே செம்மையா இருக்கும். அது மாரி இந்த ஒரு சும்மா ட்ரைலர் பார்க்குறேன் டக்குன்னு பார்க்குறேன்ட்டு அது கரெக்ட்டா இருக்காது. டக்குன்னு ஒரு படம் தோணுது பார்க்கணும்னா டக்குன்னு வச்சுட்டு ஒரு ஃபுல்லா பார்த்துடுறோம் அது. அது மாரி நல்ல படம் அது. அது அது எப்படி சொல்றது? இதிலிருந்து வேணா எக்ஸ்ட்ரா வேணா சொல்றேன். அன்னைக்கு தூக்கம் வரல நைட்டு. அப்படியே வரைஞ்சது. ஒரு 1 மணிக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வரையிறது, அப்புறம் கொஞ்சம் வரைஞ்சுட்டு ஒரு 5 மணி வரைக்கும் வரைஞ்சுட்டு கலர் அடிச்சுட்டு, வந்து டோட்டலா முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே காலேஜ் போயிட்டு வந்து ஃப்ரேம் போட்டது. அதே மாரி வேற ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்றேன். அந்த மாரி வந்து இது இது வந்து அன்னைக்கு சடனா எப்பயுமே அப்படிதாங்க. ஏதாச்சும் ஒரு மாறு இருந்தா வரைவேன். வந்து அந்த மாரி இருந்துச்சு அன்னைக்கு. அன்னைக்கு தேடிட்டு இருந்தேன். டேய் என்ன வரையறது? என்ன வரையறதுன்ட்டு எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. அப்புறம் இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. டேய் நம்ம அம்மாக்காக வரையணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மாரி அன்னைக்கு ஒரு மாரி சிங்க் ஆச்சு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வரைஞ்சது. அதுக்கப்புறம் இதோட கதை சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இதே மாரியே ஒண்ணு நான் வரைஞ்சேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்லலாம் பேசிட்டு அவங்க கொஞ்சம் பிரச்சனையும் சொன்னாங்க. பிரச்சனை இல்ல. எல்லாம் நடக்குது அப்டின்னாங்க. நான் கத்திக்கிட்டே வந்து கலர் அடிச்சுட்டு அது இதாயிடுச்சு. ஒரு இது 2 டைம் 2வது டைம் வர்றது நல்லா இருக்காதுன்னு தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்படி சொல்றது? ஏன்னா அது முன்ன வரைஞ்சத விட அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரைஞ்சனால கரெக்ட்டா இருந்துச்சு. அது வரைஞ்சுட்டு இதுவும் அப்படிதான். போயிட்டு ஃப்ரேம் போட்டது நல்லாருக்கு. நம்மளும் இந்த மாரிலாம் வெளிய போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, போனதுல அந்த பன்னு கலர்லாம் நல்லா இருக்காது. ஒருவேளை அதுக்கான ஒரு ரீசன்க்காக கூட இருக்கலாம். எல்லாமே எவரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் தான்.
அந்த மாதிரி வந்து இது வரைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம இந்த படம் எல்லாத்துலேயும் படம் பேர் சொல்லலாம். எல்லாத்துலேயும் படம் பேர் சொல்லலாம் தெரியலையே. ஓகே, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து இது வந்து முதலுமணி மொழி படத்துல கிஷன் தாஸ் அண்ணன் அவங்க பாட்காஸ்ட்லாம் இப்போ போடுறதில்ல, மனசு வருத்தமா இருக்கு. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து இந்த இது எப்போனா அந்த மாதிரி இருந்து அவங்க 2 பேரும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு அப்புறம் கடைசியா ஒரு இந்த ரீயூனியன் அப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது பழைய மெமரி செட் போடும்போது அப்படிங்கும்போது அப்படி பாக்குறது. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்ச ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் வரைஞ்சேன். அதை நான் ஃபைல்லே வச்சிருக்கேன். எனக்கு காலேஜ் டென்ஷனா இருக்கும்போது ஃபைல்ல திருப்பி பார்க்கும்போது டிராயிங் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அப்படி இப்படி அங்கங்க வச்சிருப்பேங்க. ஃபர்ஸ்ட் ஜிப்ல பாத்தீங்கன்னா நிறைய வரைஞ்சது வச்சிருப்பேன், பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி. அப்புறம் அந்த கதையை வேணா சொல்றேன் அப்படியே. பேக் இங்க இல்லை, அது என்ன கூட எடுத்து காட்டுவேன். இது வந்து கடைசியா வரைஞ்சது. இது இந்த மாதிரி கோர்ட்டு ஸ்டேட் விசஸ் நோபடியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம படம். அது அன்னைக்கு இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அப்படி வரைஞ்சது இல்லை. எப்பயோ பார்த்த படத்தோட இது அப்புறமேல் பார்த்து வரைவேன். படத்தை டக்குன்னு பார்த்தேன், தூக்கமும் வரல, டக்குன்னு எடுத்தேன். ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும்னா கீழே இருக்க 2 கேரக்டர் ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைன் மட்டும் இல்ல, ஃபுல்லா கதை சொல்லணும்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யோசிச்சேன் இந்த மாதிரி இமேஜினேஷன்ல நம்ம வரைகிறோம், ஒரு விஷயத்த பார்த்து வரைகிறோம். அப்ப பழைய ஆர்டிஸ்ட்லாம் அவங்க தோணுதுன்னு வரைவாங்க, நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ண சொல்லி இமேஜினேஷன்ல யோசிச்சேன். அவங்க டான்ஸ் மூவ் வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே கட் பண்ணுவாங்க, நம்ம இவங்களை கட் பண்ணிட்டு ஒரு பிளாக் கொடுத்து அவுட்லைன் போடலான்ட்டு அப்புறம் போயிட்டு நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி போய் பார்த்தா அப்படி இருக்கு. இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறதே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல சன்செட் ஆகுறதா அப்படின்ற மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அப்புறம் நம்ம லாயர் அவங்களோட வந்து நான் குரோம்ல தான் எடுத்தேன். அப்புறம் நான் இமேஜினேஷன் பண்ணேன். நம்ம இந்த படம் வந்து நல்லா இருந்தது காரணம் இப்படி அவரு அவங்களோட டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணதும் அப்படிங்கும்போது சரி 2 பேத்தையும் அவர் சேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி, காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி நானே ஒரு இமேஜினேஷன் வரைஞ்சேன். அந்த ஃபேஸுக்கு நான் கலர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு கட்டத்துல திருப்பி தோணுச்சு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் டீட்டெயில் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே ஓரளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா சடனா எனக்கு இப்படி யோசிச்சு, ஆனா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வரைஞ்சதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும். ஆனா இப்படியே வச்சிருக்க மாட்டேன், அழுக்காயிடும். அதுவும் இல்லாம வந்து டக்குன்னு யாராச்சும் வராங்க பாக்குறான்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நானே கூட ஏதாச்சும் தூக்கி போட்டுட்டு இருப்பேன், ட்ரெஸ் எல்லாம் அப்ப விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதனால வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆசைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, ஃப்ரெண்டுக்கு ஒன்று அனுப்பணும். அதை அனுப்பிட்டு அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஓகே. எப்பயும் சொல்ற மாதிரி தான், இது வரைக்கும் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அது இல்லாம இப்ப வேற பார்க்கறது இல்ல ஃப்ரெண்ட். அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரும் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை. நடுவுல எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அது ஒரு மாதிரி அது ஓகே தான், அது உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி இருக்கும். வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பாட்காஸ்ட் அதுல போட்டு சும்மா சிம்பிளா இருக்குன்னு நினைச்சோம். ஓகே, ஒரு 8 நிமிஷம் வந்து விட்டது. சரி, நம்ம ரொம்ப அதிகமா எதுவும் சொல்ல வேணாம். ஓகே தான். வந்து ப்ரொஃபஷனலா சொல்லணும்னு வேணாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் சொல்றேன். உங்களுக்கு இதுல எந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல எல்லா படமுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் சொல்லுங்க. நான் வரைவேனான்னு தெரியல. ஆனா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆசைப்பட்டதெல்லாம் முடிச்சாச்சு. பண்ணாரு உனக்கில ஒரு கற்பம்பூச்சி நண்பர் போயிட்டு இருக்காரு. நண்பர் எங்க போறாருன்னு தெரியல. என்கிட்ட தான் வராரு. நண்பர் இப்ப வந்துருவாரா? வராரு. ஐயோ, நான் பயப்படாம நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் நிக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. நண்பர் எங்கேயோ போறாரு. நண்பர் ஏதோ ட்ரை பண்றாரு. கதவை திறந்து விட்டு காப்பாத்தலாமா? காப்பாத்தலாம்னா இப்ப திறந்த உடனே நண்பர் அப்படி போயிடுவாரு. இருங்க, லாஜிக்கலா பண்ணலாம். லாஜிக்கலா பண்ணணும்னா HOD சார் கொடுத்த இது இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று யூஸ் ஆனா சரி. நண்பா, நீங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படி போனீங்கன்னா நான் காப்பாத்துறேன். நான் வீடியோ கால்லாம் நண்பான்னு பேசல, நான் சும்மா சும்மா போய் பேசிட்டு இருப்பேன் எருமை கூடியும் அப்படியே. நண்பன் உள்ளார போயிட்டாரா? நண்பா, நீங்க வாங்க, ஃபேமஸ் ஆக போறீங்க. 2 பேரும் பார்த்தாலும் ஃபேமஸ். நீங்க உள்ளார போயிட்டீங்களா? அடடா, உள்ளார இருக்காரு நண்பர். நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேஸ்ட் பண்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே தான், லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணியாச்சு. உங்களுக்கு 1 கோடி கன்ஃபார்ம். இருங்க, அப்படியே கதவை திறந்து விட்டுறேன். பாட்டி வேற தெரியுவாங்கன்னு தெரியல, பிரைவசி வச்சு போட்டிருக்காங்க. ஓகே, 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். 30 செகண்ட் இருக்கு. பாம்பு வெடிக்க போகுது கண்ணு முன்னாடி. ஓகே, வெடினால ஒரு நல்லது நடந்துச்சு. நண்பர் வெடி விட்டானே பாட்டிமா அடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் காப்பாத்திடுவானா? நண்பர் வெளியே போங்க. நண்பா சாரி. ஓகே, 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 பாய் பாய். ஓகே, வெற்றிகரமாக பண்ணியாச்சு. வீடியோ இல்லைனா கூட நான் ஒரு மாதிரி போர் அடிச்சு விட்டுருப்பேன். உங்களாலதான் இன்னைக்கு நம்ம கற்பம்பூச்சி காப்பாத்தி விட்டுருவோம். பாட்டிமா அழிஞ்சிட்டாங்க. இருங்க, நான் போயிட்டு காப்பாத்துறேன்.
ஓகே நம்ம 10 நிமிஷம் முடிக்கணும்னு நெனச்சோம். 10 ஆயிடுச்சு. முருகனுக்கு.